பேர் குட்டி ராமராஜ். எங்கே இருந்து வரீங்க? நாங்கள் காட்டுமன்னார் கோயில். காட்டுமன்னார் அண்ணன் பார்த்தீங்கன்னா காட்டுமன்னார் கோயிலில் இருந்து அவங்க ஊரில் தேட்டரில் இருந்து சென்னைக்கு வந்து இந்த படத்தை பார்த்தாவணுன்ட்டு அண்ணன் வந்திருக்காரு மகாபலி. இல்லை இல்லைங்க, நான் சென்னைக்கு வேறு விஷயமா வந்தேன். தேட்டரில் படம் பார்க்கலான்னு வந்தேன். இந்த படம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. போஸ்டர் பார்க்கும்போதே ஒரு பார்க்கணுன்னு ஒன்று தோணுச்சு. எதை பார்த்துட்டு நான் வந்தீங்க? இதை பார்த்தோம்னா பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மகாபலின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக பேர் வைக்க மாட்டாங்களே. இதெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம். அதுபோல நல்லா இருக்குமே, படமும் நல்லா இருக்குங்கிறதால நான் போனேன். பாகுபலின்னு வைக்கும் போது அண்ணனை பற்றி நமக்கு தெரியும். பாகுபலி வைக்கும் போது மகாபலி வைக்க மாட்டாங்களா? கிட்டத்தட்ட பாகுபலி வந்து எத்தனை வருஷம் ஆகுது? இருக்கட்டுமே, 6 வருஷம் 7 வருஷம் ஆச்சு. அதனால மகாபலி வைக்க கூடாதா? அதுதான் மகாபலின்னா ஒரு டிஃபரெண்டா நினைச்சிட்டியா? கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். நீங்க பேசுங்க சார். அண்ணனை வந்து யூடியூப்ல நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஒரு ஆண்டி கூட மட்டும் தான் சுத்துவாரு. ஆண்டி கூட இல்ல இல்ல, இந்த மாதிரி அங்கல் கூட சுத்துவேன். ஆண்டி கூட தான் சுத்துவாருன்னு அண்ணனை பார்த்து அடிக்கடி எல்லாத்துக்கும் தெரியும். ஏன் இந்த உலகத்தையே தெரியும் தமிழ்நாட்டுல ஒரு அண்ணன் எப்படி இருந்தா சுத்துவாரு. அண்ணன் இந்த 4 கோச்சையும் பார்த்துட்டு தான் வந்தாரு. நாங்க ஆண்டி கூட போறதுக்குலாம் இவர் தான் கூட சப்போர்ட் பண்ணுவாரு. ஆமா, உண்மை அதான். நான் தான் கேமரா எடுத்து கொடுத்துருப்பேன் அண்ணனுக்கு. உண்மை எப்படி இருந்துச்சு? இல்ல உண்மையிலேயே படம் சூப்பருங்க. மகாபலி படத்தை பத்தி சொல்லி படத்தை சொல்றாரு. படம் உண்மையிலேயே நல்லா இருக்குதுங்க. ஓபனா சொன்னா அது 2 சாங் நல்லா இருந்திருக்கு. அடுத்த காட்சி மறுபடியும் பார்க்க போலான்னு இருக்கு. அந்த ஆண்டிக்காக அப்படியே இல்ல இல்ல, எனக்கு இன்னும் பயமா இருக்கு. இன்னும் ஒரு முறை பார்த்தா பயம் தெளிஞ்சிரும்ல, அதனால ஃபர்ஸ்ட் அந்த ஒரு சாங் ஒன்று போட்டிருந்தாங்க, ஐட்டர் சாங்கு. அது எப்படியோ பார்த்தாங்கன்னு ரொம்ப நாளா சொல்லிட்டே இருக்காரு. திரும்ப நான் போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதானே? ஆமா, இல்ல உண்மையிலேயே அந்த சாங் நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம லொகேஷன் வந்து டைரக்டருக்கு என்னோட வாழ்த்து சொல்லணும். லொகேஷன் பக்காவா இருக்கு. சான்ஸ் அண்ணா வந்து அடுத்த சூட்டுக்கு அங்கே போயிடுவார் நினைக்கிறேன். ஆமா, தியேட்டர்ல ஏசி எங்க போயிடுவாரு. படம் எப்படி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? இல்ல உண்மையிலேயே படம் நல்லா இருக்கு. என்ன மாதிரி கதை? என்ன மாதிரி கதைன்னா வந்து ராமநாராயணம் படம் பார்த்த மாதிரி இருக்குது. ஒரு அம்மன் படமா எடுப்பாங்கல்ல, அது போல இது ஒரு பேய் படம். அது மாதிரி ஒரு த்ரில்லிங்கா இருக்கு, நல்லா தான் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை சஸ்பென்ஸா இருக்குது. எப்படா கிளைமேக்ஸ், இதோட அந்த கதையோட கரு எப்படா வரும், இது என்னதான் முடிவுங்கிற மாதிரி. எப்படா படம் முடியும் நினைச்சீங்களா? முடியும்னு நினைக்கல. இந்த கதை முடிவு என்ன அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்குள்ள வந்துச்சு. அடுத்து என்ன, அடுத்தது என்ன, அடுத்தடுத்து குளம் நடந்துகிட்டே இருக்குது அந்த படத்துல. அடுத்து என்னங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது. அது நல்லா இருந்துச்சு. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ணன் வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. நீங்க இடையில வந்து தலையை அப்படி காமிச்சோன்னா பாதி படம் தெரியல அவருக்கு. ஏன் சார் இடையில இவ்வளவு பெரிய தலையை கொண்டாந்து காமிச்சா அப்புறம் திரையே பாதி மறைக்குது. அதுதானே பின்னாடி உட்காந்துட்டு நீங்க வரும்போது தனியா வந்துடுறீங்களா? எப்படின்னா என்ன ஒன்றும் புரியல. இல்ல இல்ல, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்க வெயிட் பண்றாங்க. வந்து ஆள் இல்லாம வரவே மாட்டாங்க. இல்ல இல்ல, நானும் வந்து இதோட 4 நாள் ஆயிடுச்சு. இன்னும் 4 நாள் இங்க தான் இருக்க போறேன். ஷூட்டிங்காக வந்திருக்கேன். சூப்பர், நான் வாழ்த்துக்கிறேன். இடையில நீங்க தேங்க்யூ பாபுக்கு டூப்பு போட்டதா சொன்னீங்க, உண்மையா அது? இல்லைண்ணா. சூப்பரா இருக்குன்னு படம் செம்மையா இருக்குன்னு அண்ணன் சொல்லிட்டாரு. சக்சஸ் ஆன ஒரு படம். சக்சஸ் மீட்டா நம்ம கண்டிப்பா வந்து யோகி பாபு மாதிரி இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா வந்து இவர்தான் யோகி பாபு இல்லைங்க, உங்களை மாதிரி தான் யோகி பாபு இருக்காரு. கிடையாதுங்க, யோகி பாபு உங்களை மாதிரி இருக்காரு. அவரை மாதிரி தான் நான் இருக்கேன். கிடையாது. ஏங்க யார் மாதிரி யாரும் இருக்க வேணாம். அவங்கவுங்க என்னவோ அவங்கவுங்க கேரக்டர் பண்ணுங்க. அதுதான் என்ன கூட சில பேர் சொல்லுவாங்க, அவங்கள மாதிரி பண்ணுங்க, இவங்கள மாதிரி பண்ணுங்க. ஏன் என்ன மாதிரி என்னவோ அதுதான் நான் பண்ண முடியும். மற்றவங்களுக்காக நான் ஒன்று பண்ணக்கூடாது. அவர் அண்ணன் என்ன பண்ணாருன்னு உங்களுக்கும் தெரியும். ஒரே கதை தாங்க சொல்லிட்டு முதல்ல கூட்டி போறதுல மண்ணு. ஏங்க நான் என் சேனல்ல எவ்வளவு கௌரவமா நடக்குது. என் சேனல்ல கௌரவமா அடிச்சிட்டு இருக்காரு. நாங்க பப்ளிக்கா நினைக்கிறோம். ஆமா, நாங்க ஓப்பன் டைப்புங்க, அப்படிதான் இருக்கு. அதான் தெரியுது உங்க ஓப்பன் எவ்வளவு டைப்னு. ஓகே, கூல் மாமா சார் டீம் சார்பாகவும் கூல் மாமா டீம் சார்பாக அந்த படத்துக்கு வாழ்த்துக்கள். ஹாய் குட்டி ராமராஜ், பை பை பை. அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். இவ்வளவு நேரம் நம்ம கூட பேசுனது பெரிய விஷயம். ஏன்னா 7 லேடிஸ் கிட்ட மட்டும் தான் அதிகமாக பேசுறாரு. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா அடுத்த ஷூட்டு உங்களுக்கு நான் நடிக்கிற அத்தனை நடிக்க கூட்டிகிட்டு இருப்போம். தேங்க்யூண்ணா, லவ் யூண்ணா. சேம்.